ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஐ அம் தி ஃபேட்டட் வில்லன் மேன்வாவோட 48வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 47 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருப்பான் சூஃபான், அவனோட ஆறாவை புடிங்கி அவனோட பப்பட் மேல போட்டு ஷீஷிங்க வந்துட்டு அட்டாக் பண்ண அனுப்பிச்சு வச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாவோட ஸ்டார்டிங்ல அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து எல்லாருமே இங்க என்ன நடக்குது, திடீர்னு பிரைமார்டியல் ஸ்பிரிட்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. அது வந்து பிரதர் கூதானா அப்படிங்கிறப்ப லாங்ஷியான் இருந்துட்டு இட் சீம்ஸ் அது வந்து டைரக்டா சாங்ஷாங்கோட வாங் ஃபேமிலி ரெசிடென்ஸ் கிட்ட தான் டைரக்ட் பண்ணுது. சீக்கிரம் நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மிங்காங் வந்து ஃபைனலி நீ வந்துட்டு அந்த வாங் ஷீஜினோட ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டியா கூஷாங் அப்படின்னு நினைக்கிறா. அங்க ஷீஜிங் இருந்துட்டு ஓ சாரி, இட் சீம்ஸ் நீ வந்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு போக போறது போல இல்ல போல அப்படிங்கிறப்ப அந்த பப்பெட் இருந்துட்டு தப்பிச்சு போக போறது கிடையாதா, பட் ஸ்டில் உன்னை கொல்றதுக்கு வந்து இன்னும் எனக்கு அவ்வளவு லேட் ஆகலையே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலுக்குள்ள வந்து அவனை அடிச்சு அங்கன்னு தூக்கி வீசிறான். ஐ எம் சாரி லேடி ஷீஜின், எங்களோட இடத்துக்குள்ள இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நம்பவே முடியல அப்படிங்கிறப்ப கூஷாங் என்னோட மாஸ்டர் பிளான் எல்லாத்தையுமே நிறைய தடவை நீ தவிடுபடி ஆக்கிட்ட. ஒன் டே உன்னோட ஹெட் வந்துட்டு நான் டிராஃபி எடுத்துட்டு போக தான் போறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு யாரோட மாஸ்டர் அப்படிங்கிறப்ப அந்த வாங் ஃபேமிலியோட எல்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு என்ன தைரியம் இருந்தா சான்ஷாங் வாங் ஃபேமிலியவே வந்துட்டு நீ அட்டாக் பண்ணுவ டை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேட்டு அவர் பங்குக்கு அட்டாக் பண்றாரு. ஆனா அங்கிருந்து அந்த பப்பட் ரெண்டு தப்பிச்சு போறான். சான்ஷாங் ஃபேமிலியோட ஹெல்டரா உங்களால நான் இங்க ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறப்ப என்ன நீ நினைக்கிறதெல்லாம் பண்ணலாம்னு நினைச்சியா, சான்ஷாங் கூ ஃபேமிலியோட மேன்ஷன்ல வந்துட்டு இப்படி பண்ற அவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா அப்படிங்கிறப்ப ஹீரோ மனசுக்குள்ள இந்த வாங் ஃபேமிலியோட எல்டர் ரொம்ப கோவப்படுறாருப்பா. நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த டைலாக் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க இருந்து துரத்தி அடிச்சிட்டாரு அப்படிங்கிறப்ப வெளியே வந்துட்டு நிறைய பேர் நம்ம எல்டருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு போறானுங்க. அட்வான்ஸ் சேக்கிற கல்டிவேட்டரா வாங் ஃபேமிலி இருக்கிறவன கொல்ல வந்திருக்கானா, அசாசின் வந்து கொல்ற அளவுக்கு அவங்க வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்டான பர்சனா அப்படிங்கிறப்ப அந்த ஊஷ்வான் வந்து யங் மாஸ்டர் ஷாங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது என்னோட தப்பு தான், பட் எனக்கு இங்க என்ன எக்ஸாக்டா நடந்துச்சு அப்படின்னு தெரியல, நான் வந்துட்டு இப்பதான் இங்க வந்தேன் அப்படிங்கிறப்ப ஊஷாங் பிரதரை வந்துட்டு நீ பிளேம் பண்ணாத, அவர் மட்டும் கரெக்டான டைமுக்கு வரலனா இன்னும் நான் இறந்திருப்பேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பட் ப்ளீஸ் யாருமே வந்துட்டு கவலைப்பட தேவையில்ல, யாராலுமே அசாசினை வந்துட்டு இன்னைக்கு என்கிட்ட காப்பாற்ற முடியாது, கண்டிப்பா இதுக்காக உன பே பண்ண வைப்பேன், பட் இவன் கரண்ட்லி நிறைய அட்வான்ஸ்டு சேக்ரெட் ரம் கல்டிவேட்டரை எந்த ஒரு கலைப்புமே இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கான். உண்மையுமே இந்த அசாசினோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு அதிகமா இருக்கே, இது வந்துட்டு யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு உண்மையுமே ஃபார்ச்சுனால தேர்ந்தெடுக்கப்பட்டாதான். கொஞ்ச நேரத்திலே ஆல்மோஸ்ட் இவ வந்துட்டு ரெக்கவர் ஆயிட்டாலே அப்படின்னு மிஸ் ஷீஜின் உங்களோட இன்ஜுரிஸ் எல்லாம் எப்படி இருக்கு, நீங்க ஆல் ரைட்டா அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு பாக்குறதுக்கு என் மேல கேர் பண்ணி கேட்கிற மாதிரி இருக்கலாம், பட் இவனோட கண்ணுல கொஞ்சம் கூட அன்பு தெரியற மாதிரியே இல்ல. ப்ராபபிலியோட ஃபேஸை காமிக்கிறதுக்காக தான் அப்படி கேட்கறான் போல. பட் இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நான் தான் கொஞ்சம் இனிஷியேட் பண்ணி ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இல்லனா எதுவுமே நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே ஹீரோ மேல சாஞ்சு ஐ திங்க் என்னோட ஆரிஜினோட சோர்ஸே வந்துட்டு இன்ஜூர் ஆயிருக்கு போல, என்னோட தலை வந்துட்டு கொஞ்சம் டிஸியா இருக்கிற மாதிரி இருக்கு, நான் வந்துட்டு நீங்க வரல அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல இறந்திருப்பேன் யங் மாஸ்டர் கூ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ ரொம்ப நினைக்கிற, ஏன்னா நானே உங்களுக்கு உனக்கு கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாலும் அந்த ஃபார்ச்சுனே உனக்கு தேர்ந்தெடுத்திருக்கு, அவங்களால உனக்கு கொல்ல முடியாது அப்படின்னு வச்சுட்டு என்ன மன்னிச்சிருங்க. கூ ஃபேமிலி வந்துட்டு இதனால நிறைய சஃபர் ஆயிருக்கு, ஸோ ஃபியூச்சர்ல இதுக்காக உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு ரிப்பே பண்ணிடுவோம் அப்படிங்கிறப்ப உங்களை நீங்க பிரேம் பண்ணிக்காதீங்க யங் மாஸ்டர் கூ. கூ ஃபேமிலி இல்லைனாலும் அவங்க வந்துட்டு எப்போ வேணாலும் நான் கொலை ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதாவது கூ எதுக்காக அந்த அசாசினை வந்துட்டு என்ன ட்ரை பண்ணா கொலை பண்றதுக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க வேணாமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவன் வந்துட்டு டெமானிக் ஆர்ட்ஸ் வந்துட்டு கத்துக்கிட்ட வந்தானே அப்படிங்கிறப்ப ஓ உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நான் யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்க போலயே, தட்ஸ் ரைட், அவன் வந்துட்டு டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்ட வந்தான், அவன் வந்துட்டு டார்கெட் பண்றது காரணம் நான் தான் ஆன்செஸ்ட்ரல் ஹியூமனிட்டி பேலஸோட சயின்டிஸ்ட் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க வாட் வாங் ஃபேமிலில அந்த சயின்டிஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது, அட்டாக் பண்ண வந்தவன் டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவன் ஆனா அவன் ஏலிங் கிடையாது அப்படின்னா அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னா டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவங்க இதெல்லாம் பண்ணதுக்கு ரொம்ப போல்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவங்க கரண்ட்லி அட்வான்ஸ்டு சேக்ரெட் ரம்ல வர இருக்காங்க. இட் சீம்ஸ் தட் இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனே இருக்கு போல அப்படிங்கிறப்ப ஷீஷிங் இருந்துட்டு மேபி ஏலிங் இருந்துட்டு பிரதர் கூ கூட சண்டை போட்டால அவன் வந்துட்டு உண்மையாலுமே டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவனா இருக்க மாட்டான், மேபி அவனை வந்துட்டு ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு பகடக்காயா, பட் அந்த பேட்டலுக்கு அப்புறமும் கூட ஏலிங் இருந்துட்டு திரும்பி வரவே கிடையாது, சோ உண்மையாலுமே செத்துட்டானா கூட தெரியல அப்படிங்கிறப்ப இந்த ஷீஜின் இருந்துட்டு அவன் செத்துட்டானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கண்டுபிடிக்கிறது முக்கியம் கிடையாது, இந்த டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவன ஐடென்டிட்டியை தான் நம்ம வெரிஃபை பண்ணணும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அந்த ஆர்கனைசேஷனையும் எப்படியாச்சும் இவனை வந்துட்டு நம்ம உயிரோட பிடிச்சே ஆகணும், சின்ஸ் இவன் வந்துட்டு அட்வான்ஸ் சேக்ரெட் ரம்ல இருக்கிறதுனால இவங்க இருந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பட் அவனுக்கு பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான மாதிரி தெரியலையே அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாருமே டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவனே கண்டிப்பா இந்த டைம் உன்னால இங்க இருந்து போகவே முடியாது, சின்ஸ் 3 அட்வான்ஸ்டு சேக்ரெட் ரம் கல்டிவேட்டர் வந்துட்டு உன்னை கேப்சர் பண்றது வந்துட்டு நீ ஹானரா நினைச்சுக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த ஹீரோட பப்பட் இருந்துட்டு ஹே நீங்களே எனக்கு ஒரு எறும்பு மாதிரி, நீங்க வந்துட்டு இதே மாதிரி திமிரா ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டீங்க, நீங்க எல்லாருமே என்னோட மாஸ்டரோட சர்வெண்டா ஃபியூச்சர்ல மாறதா போறீங்க, எந்த இடத்துலலாம் கலவரம் இருக்கோ அந்த இடத்துலலாம் என் மாஸ்டர் இருப்பாரு அப்படின்ட்டு ஏதோ ஒன்று பண்ண போறப்ப திஸ் இஸ் பேட், ஐ வந்துட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ண போறான், ஒரு அட்வான்ஸ்டு சேக்ரெட் ரம் கல்டிவேட்டர் வந்துட்டு இந்த மாதிரி செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணா இந்த என்டையர் சிட்டி எடுத்து டஸ்டா ஆயிரும், எவ்ரிஒன் சீக்கிரம் இங்க இருந்து ஓடுங்க
இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஏரியா ரொம்ப பெருசு, நாங்க எப்படியாச்சும் இங்க பிளாக் பண்ண பாக்குறோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்ல, எங்க கூ ஃபேமிலியோட எல்டர்ஸ் இருந்துட்டு ஆல்ரெடி அரைவ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய கை வந்துட்டு அவனை பிடிக்க வருது. அந்த பப்பட்ட இருந்துட்டு சுப்ரீம் ரேமா அப்படின்னு நினைக்கிறப்ப அப்படியே அவன் அந்த இடத்துல நசுக்கி போட்டு தள்ளிடுறாங்க. கூ ஃபேமிலியோட சுப்ரீம் ரேம் எக்ஸ்பெக்டா அட்வான்ஸ்டு சேக்ரம் கல்டிவேட்டர் வந்துட்டு ஒரே மூவ்ல கொண்டுட்டாங்க. டெஃபினெட்லி அவங்க சுப்ரீம் ரேம் எக்ஸ்பெக்ட்ஸ் தான். ஒரு சுப்ரீம் ரேம் கல்டிவேட்டருக்கும் அட்வான்ஸ்டு சேக்ரெட் ரேம் கல்டிவேட்டருக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் இவ்வளோ இருக்கா அப்படின்லாம் பேசி இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு அவனுக்கு எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது போல அப்படிங்கிறப்ப ஷீஜன் வந்துட்டு அவனை உயிரோட பிடிச்சிருந்தாலும் அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குமா நமக்கு கண்டிப்பா தெரியாது. உங்க ஃபேமிலியோட ப்ரொடெக்ஷன் கீழே இருக்கப்ப என்ன கொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு ப்ரிப்பேர் ஆயிருக்கணும், பட் நீங்க வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், உங்களையுமே அவங்களோட டார்கெட்னு தான் சொன்னாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓ டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவன் என்னைய வேற கொல்ல ட்ரை பண்றானா அப்படின்னு சர்காஸ்டிக்கா கேட்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல இங்க அவனை தடுக்க முடிஞ்சதுக்கு எல்லாருமே உங்க கூஷாங் தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறப்ப அந்த ஊஷாங்க இருந்துட்டு தேங்க்யூ யங் மாஸ்டர் கூ, எங்க அக்கா வந்துட்டு உங்களால தான் காப்பாற்ற முடிஞ்சிருக்கு, எங்களால் கரெக்டான டைமுக்கு வர முடியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த இடத்த ஹோஸ்ட் பண்ற விதமா நான் இதை பண்ணி தான் ஆகணும். மிஸ் வேங்க வந்துட்டு எங்களோட ஹோம்ல வந்துட்டு அவன் கில் பண்றதுக்கு மேனேஜ் பண்ணிதான் அப்படின்னா வேங் ஃபேமிலிக்கு எங்களால ஆன்சரே பண்ணிருக்க முடியாது அப்படிங்கிறப்ப தட்ஸ் ரைட், நாங்க வந்துட்டு இப்போ அந்த அசாசின் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த ஹெவன்லி எம்பரர் மவுண்டன்ல இருந்த ஆரா வந்துட்டு அவன் மூலியமா நாங்க சென்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறப்ப மத்தவங்க எல்லாம் எப்படி அந்த ஹெவன்லி எம்பரர் மவுண்டன் வந்துட்டு ஆர்த்தடாக்ஸ் ஃபேக்ஷன் வந்துட்டு சேர்ந்ததாச்சே, எப்படி இந்த மாதிரி டெமானிக் எனர்ஜி வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நானுமே அதை சென்ஸ் பண்ணதான். நான் டு மென்ஷன் அந்த ஏலிங்க்கு ரொம்ப சிமிலராகவே இந்த அசாசினோட டெக்னிக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா கூட நான் ஏற்கனவே சண்டை போட்டிருக்கேன்ல, ரெண்டு பேருமே சேம் ஆரிஜின் தான் இருக்கு போல. ஏலிங்கோட கல்டிவேஷன் லெவலை பச்சு பார்க்கும்பொழுது இந்த அசாசினோட மாஸ்டரா அவன் வந்துட்டு இருந்திருக்க மாட்டான். இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு சேக்ரெட் கல்டிவேட்டர் வந்துட்டு ஆர்டர் கொடுத்து இதெல்லாம் பண்ண வைக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரானரி ஒரு எக்ஸ்பர்ட்டா தான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்களாம் அப்ப டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்ட எல்லாருமே ஹெவன்லி எம்பரர் மவுண்டன்ல தான் வராங்களா, உண்மையுமே இது டெரிஃபைங், அவங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்டா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பட் உடனே நம்ம வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டு போயிடக்கூடாது. இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே கோ இன்சிடென்ட்லியா இருக்கு. உண்மையாலுமே இந்த டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் அந்த ஹெவன்லி மவுண்டனை சேர்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா எதுக்காக அவங்க வந்துட்டு தன்னைத்தானே வெளியே எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும், அவங்களோட ஆறாவை வந்துட்டு ஈஸியா அவங்க மறைச்சிட்டு இங்க வந்திருக்கலாமே அப்படிங்கிறப்ப அதுவும் உண்மைதான். அப்ப யாரோ ஒருத்தவங்களை வந்துட்டு அவங்க பலியாடா வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு லேடி ஷீஷன் மெயின் விக்டமே நீங்க தான், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு மனசுக்குள்ள இந்த ரீஇன்கார்னேட் ஆன எல்லாருமே தன்னை வந்துட்டு பெரிய ஆளா நினைச்சுப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்துட்டு வெளியே சொல்லி சீன் போடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிங்கிறப்ப ஷீஜன் இருந்துட்டு என்ன அட்டாக் பண்ண அசாசின் டெஃபினட்டா டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவன் தான். அது மட்டும் இல்லாம ஹெவன்லி எம்பரர் மவுண்டனோட ஆரா வந்துட்டு அவங்க என்னால சென்ஸ் பண்ண முடிஞ்சு. எப்பவுமே அவங்க வந்துட்டு ஆர்த்தடாக்ஸ் ஃபேக்ஷனை சேர்ந்ததா தான் இருந்தாங்க. சோ இந்த ஆரா வந்துட்டு அவங்க மேல இருந்து வரனால எல்லாருமே அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு அசியூம் பண்ணதான் செய்வாங்க. பட் அதுவுமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ் தான். நம்ம வந்துட்டு இவங்களை வந்துட்டு பலியாடா பயன்படுத்திட்டோங்க அப்படின்னு நினைச்சு வேற ஒருத்தவங்க வந்துட்டு தேடி போனோம் அப்படின்னா இது இவங்களுக்கு தானே சாதகம் அப்படிங்கிறப்ப அந்த பெங்கு ஃபெய் இருந்துட்டு சோ இந்த ஹெவன்லி மவுண்டனை சேர்ந்தவங்க வேணும்னே அவங்களோட ஆறாவை மறைக்காம இந்த இடத்துக்கு அமைச்சு வச்சா அவங்க வந்துட்டு தேவையில்லாம பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தங்க வந்துட்டு நம்ம தேடி போயிருவோம், அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சிருக்காங்களா அப்படிங்கிறப்ப ஷீஜிங் இருந்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஒன் டெமானிக் கார்ட்ஸை கத்துக்கிட்டவங்க மட்டும் கிடையாது, அவங்க எண்ணிக்கையில் அதிகமா இருக்கு, அதனால அவங்கள ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சின்ஸ் அவங்கள வந்துட்டு அவங்களே ரிவீல் பண்ணிட்டு இருக்கனால அவங்களே தங்களை ஒரு பாதிக்கப்பட்ட மாதிரி காட்டுக்கிட்டா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல எனிமிக்கு வந்துட்டு இல்ல அந்த சுச்சுவேஷனுக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கமோ அந்த அளவுக்கு சேஃபா இருப்போன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உண்மையாலுமே அந்த ஹெவன்லி மவுண்டன் தான் இது எல்லாருக்குமே பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பர்பஸ்ஃபுல்லி ஒரு பொய்யை வந்துட்டு உருவாக்கி உண்மையோட சில பொய்களை கலந்து இதை போட்டுட்டு இருக்காங்களா. உண்மையாலுமே நீங்க அந்த ஆன்செஸ்ட்ரல் ஹியூமனிட்டியோட சயின்டிஸ்ட் தான், ஏன்னா இந்த அளவுக்கு டீப்பா நாங்க யாருமே யோசிக்கல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இப்படி நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு மெய் மறந்து நின்றுட்டு இருக்கப்ப அந்த ஷீஜன் வந்துட்டு யங் மாஸ்டர் கூஷாங் நீங்க வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க, கூஷாங் பேசுறது கேக்குதா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தட்ஸ் ரைட், லேடி ஜீஷன் வந்துட்டு உண்மையுமே ரொம்ப கிளவரானவங்க தான், இவங்களோட ஒப்பீனியனை கேட்டதுக்கு அப்புறம் இன்னுமே இருந்துட்டு நல்லா எனக்கு புரிய ஆரம்பிக்குது. பட் இதுக்கப்புறம் அந்த ஹெவன்லி எம்பரர் மவுண்டன் வந்துட்டு அவங்க மேல இருக்கிற சந்தேகத்தை நீக்க முடியாது அப்படிங்கிறப்ப அந்த லாங்ஷியன் இருந்துட்டு அது மட்டும் இல்லாம அந்த ஹெவன்லி எம்பரர் மவுண்டனோட ஹெவன்லி பிரின்ஸ் இருந்துட்டு ஃபைனலா அவனோட அப்பியரன்ஸ் வந்துட்டு கொடுக்க போறானா அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இன்னுமே சந்தேகம் அதிகமாயிருது. ஏன்னா இவ்வளவு நாள் இல்லாம எதுக்காக இப்ப வந்துட்டு அவன் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பவர்ஃபுல்லான ஹெவன்லி மவுண்டனே இருந்துட்டு இதுக்கு பின்னாடி இருப்பாங்க அப்படின்னு நம்பவே முடியல. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறப்ப இன்னொருத்தவங்களாம் டோன்ட் வரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேக்ஷன் கிட்ட இன்னுமே ஆன்செஸ்ட்ரல் ஹியூமனிட்டி பேலஸோட சக்சஸரும் அதுக்கப்புறம் உண்மையான இம்மார்டல் பாடி இருக்கிற யங் மாஸ்டர் கூஷாங்கும் இருக்காங்க, எதுக்காக நம்மளே கவலைப்பட்டுக்கணும். ஈவன் சோ அந்த ஹெவன்லி எம்பரர் மவுண்டனும் இருந்துட்டு ரொம்பவே இன்கிரெடிபிளான ஃபேக்ஷன் தான், அவங்கள இப்ப சந்தேகப்படுற அப்படிங்கனால அவங்க இன்னுமே வந்துட்டு கோவப்படுவாங்க அப்படிங்கிறப்ப இந்த சோல் வந்துட்டு சேஞ்ச் ஆச்சுல அது வந்துட்டு இந்த ஹெவன்லி எம்பரர் மவுண்டன்ல இருக்கிற பிரின்ஸ் கூட தான். சோ அவனோட ரெப்புடேஷன் வந்துட்டு இவங்க சந்தேகப்படுறதுனால குறையுது இல்லையா, அவனை தான் வந்துட்டு ஃபார்ச்சூன் தேர்ந்தெடுத்திருக்கு. சோ அவனோட ரெப்புடேஷன் குறையினால ஹீரோக்கு வந்துட்டு ஃபார்ச்சூன் பாயிண்ட் ஃபேட் பாயிண்ட் எல்லாமே கிடைக்குது. ஹீரோ வந்துட்டு தட்ஸ் ரைட் ஹவ் ட்ரபிளிங் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அப்ப அங்க
சோல் சேஞ்ச் ஆன உண்மையான சூ ஃபேன் வந்துட்டு டேமிட் இப்போ எல்லாருமே எனக்கு தானே போ பண்ணணும், பட் எதுக்காக என்னோட ரெப்புடேஷன் வந்துட்டு திடீர்னு இப்படி குறைஞ்சிருச்சு, நான் டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவனா, அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, கெட் லாஸ் அண்ட் கண்டினியூ உங்களோட ஃபார்மேஷன் அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலி ஒரு சிங்கிள் மெமரி கூட டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த உடம்புல இல்லவே இல்லையே. அந்த டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவன் அப்படிங்கிறவன் எல்லா செஞ்சுரியிலுமே எல்லாராலுமே வெறுக்கப்படுற அல்டிமேட் வில்லன். ஈவன் ஹெவன்லி எம்பரர் மவுண்டனே எனக்கு பேக் பண்ணாலும் கூட என்னால இதுல இருந்து ஈஸியா தப்பிக்க முடியாது. எதுக்காக இப்படி பண்ணீங்க ஹெவன், ஒரு லைஃபை வந்துட்டு இப்படி என்ஜாய் பண்ணதை எனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி பண்றீங்க, இந்த ஹெவன்லி பிரின்ஸ் வந்துட்டு இப்படி இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கடைசி வரைக்கும் அந்த குதிரைக்கு நான் சாப்பாடு போட்டுட்டே இருந்திருப்பேன் அப்படிங்கிறப்ப அவனோட தங்கச்சி யூ வந்துட்டு குதிரைக்கு சாப்பாடா பிரதர், திடீர்னு ஏன் எல்லாத்துமே ஸ்ட்ரேஞ்சா வந்து நீ பேசிட்டு இருக்க, இப்ப வெளியே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்களே அது எல்லாமே உண்மைதானா அப்படிங்கிறப்ப அடைச்சா போச்சு, என்னால பயத்தை வந்துட்டு இப்ப காமிக்க முடியாது, ஏன்னா காமிச்சாலே நான் வந்துட்டு அதை உண்மையா பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்படி நினைச்சு வாட் டு யூ திங்க் அப்படிங்கிறப்ப பிரதர் நான் வந்துட்டு உன்னை நம்புறேன், இந்த மாதிரி வதந்திகள் பரவ நம்ம விடவே கூடாது, பெஸ்ட் வே என்ன அப்படின்னா இந்த ரூமர்ஸ் வந்திருக்கிற அந்த சான்ஷாங் கூ ஃபேமிலியை போயிட்டு அந்த யங் மாஸ்டர் கூஷாங்கே பார்த்து இந்த சிச்சுவேஷன் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையுமே மாத்துறது தான். அப்படிங்கிறப்ப இது வந்துட்டு உன்னால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா நீ வந்துட்டு என்ன கிரேட்லி ரிலீவ் பண்ற, கூஷாங் சைட்டர்ஸ் ஆஃப் த ஆன்ஸ்டல் ஹியூமனிட்டி பேலஸ், என்ன தைரியம் தான் எனக்கு ட்ரபிள் தரக்கூடிய இந்த வதந்திகள்லாம் பரப்பி இருப்பீங்க, உங்க ரெண்டு பேத்தையுமே நான் ரிமெம்பர் பண்றேன், ஜஸ்ட் யூ வெயிட் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஷீஜின் வந்துட்டு நம்ம ஹீரோட அந்த ரெசிடென்ஸ்ல இருந்து கிளம்புறா. ஹீரோ வந்துட்டு ஒருத்தனை அமிச்சு அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் சொல்லிடுறான். மிங்காங்க இருந்துட்டு காலையில ரொம்ப அவசரமா போயிட்டா. சோ இந்த ஹியூமனிட்டியோட முன்னோர் வந்துட்டு ரீஇன்கார்னேஷன் ஆகிறது வந்து கண்டுபிடிக்க போயிட்டா அப்படின்னு நினைக்கிறேன். பட் அவங்க வந்துட்டு டீல் பண்ணதுக்கு ஈஸியானவங்களே கிடையாது, அவன் வந்துட்டு கொஞ்சம் சஃபர் ஆகலாம். ஸோ அதனால அவளுக்காக சில அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப மெய் இருந்துட்டு நீங்க சொன்னது கரெக்டாக தான் மாஸ்டர், ஹெவன்லி எம்பரர் மவுண்டன் இருந்துட்டு சில பேரை என்னோட கிளான் காமிச்சு சூஃபனோட லொகேஷன் வந்துட்டு பத்தி கேட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க போல. சேட்லி அவனை வந்துட்டு ஆல்ரெடி நான் போட்டு தள்ளிட்டேன், ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கு, நம்ம வந்துட்டு ஆன்செஸ்டர் ஆளுக்கு போகலாம், நம்மளோட பிளான் படியே நம்ம மூவ் பண்ணலாம். சின்ஸ் ஹெவன்லி பிரின்ஸுக்கு அந்த சூஃபன் வந்துட்டு நம்ம பார்ட்டியை வந்துட்டு அட்டன் பண்றப்போ பைத்தியக்காரனா மாறிட்டான் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருங்க. அப்பனா தான் அவனோட கிரேட்டஸ்ட் சீக்ரெட் அவன் வளரி இருப்பான், அந்த சீக்ரெட் ஏன் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆன்செஸ்ட்ரல் பூல் ஆஃப் ரீபர்த் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ ஷானர் அதுக்கப்புறம் ஃபேமிலி இருக்கல இன்னொரு 3 யங் ஜீனியஸஸ் வந்துட்டு அமுச்சு வைக்கிறாங்க. ஏன்னா அங்க போனா அவங்களுக்கு வந்துட்டு பயங்கரமான ஆரா வந்துட்டு கிடைக்கும், என்லைட்மெண்ட் கிடைக்கும், அவங்களோட கல்டிவேஷனை வந்துட்டு அதிகப்படுத்தலாம். ஸோ கண்டிப்பா இது மூலியமா கூஷாங் வந்து நான் டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷானர் நினைச்சிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா நடக்காது அப்படிங்கிறப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும், மத்தவங்களோட மைண்ட் படிக்கிற டெக்னிக் வர வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ வந்துட்டு என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாவே ஒருத்தவங்களால கணிக்க முடியும், உன்னோட மைண்ட் படிக்க ஒரு டெக்னிக் வேற வேணுமா அப்படிங்கிறப்ப பேசுறத நிறுத்திட்டு அந்த பூல்குள்ள என்டர் ஆகுங்க அப்படிங்கிறப்ப எல்லாருமே குதிச்சறானுங்க. அப்ப தண்ணி வந்துட்டு தானாவே அவளுக்கு வந்து ரியாக்ட் ஆகுது. அங்க இருக்கிற எல்டர்ஸ்லாம் ஷானர் உண்மையாலுமே கிஃப்ட் ஆனவதான், உடனடியே ரியாக்ட் ஆகுது. ஆஸ் ஃபார் கூஷாங் அவனோட டேலண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ ஒண்டர்ஸ் ஃபிராக்ஷன் ஆஃப் த டைம் இருந்தாலும் இங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்கப்ப ஹீரோவோட அப்பா பின்னாடி வந்துட்டு நீங்க இங்க இருந்து கிளம்பலாம், அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறப்ப ஃபேமிலி ஹெட் எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவர் மனசுக்குள்ள எனக்கு வந்து இந்த பூல் ஆஃப் ரீபர்த் இருந்துட்டு உன் மேல ஒரு நல்ல எஃபெக்ட் ஏற்படுத்துமா கெட்ட எஃபெக்ட் ஏற்படுத்துமா அப்படின்னு தெரியாது, பட் நீ டெமானிக் ஆர்ட்டோட பிறந்திருக்க அப்படிங்கிற சீக்ரெட் வந்து யாருக்குமே லீக் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாப்ல. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.